ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு லாஸ்ட்டு 2 வீக்காக ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் வீடியோ போட முடியல. அதே போல் குரூப் 2 எக்ஸாம் எப்படி எல்லோரும் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். மேக்ஸ் எப்படி வந்தது, அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி ஒரு வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோவில் நம்ம போடலாம். சரிங்களா? இப்போ நம்ம இப்போ எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஆல்ரெடி எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஒரு 20 சம் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் சம்ஸை வீடியோவை பாருங்கள். சரிங்களா? அதே போல் ஸ்கூல் புக்கில் இருந்து எக்ஸாமில் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்லேருந்து ஒரு 3 சம் கேட்டிருக்காங்க. அந்த 3 சம்முமே 2019, 20, 21 கேட்டிருக்கிறாங்க. அந்த சம்ஸும் நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்ற வீடியோவில் நான் நடத்தியிருக்கிறேன். அந்த 3 சம்மு என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் போகும்னு தெரியாது. ஏன்னா இதில் நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே 6th, 9th, 10th எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட்டு போடலாம். அது கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதோ சொல்லுங்கள். நான் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இனி அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட் நான் மேக்ஸ்ன்னு தான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு சைட்லேயும் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறோன்றதை டீட்டெயிலாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? வெல்கம் டு ராஜி டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி. இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 154, 198, 286 ஆகிய எண்களுக்கு மீ, பே, கா மற்றும் மீ, சி, மா காண்க. மீ, பே, கானது ஹச்சிசிஎஃப். கரெக்டுங்களா? இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தமிழில் மீ, பே, கா, மீ, பே, வா, அதே போல் அந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்து உங்களுக்கு புரியல அப்படின்றப்ப டைரெக்டாக ஜிகேல தமிழ் இங்கிலீஷும் கலந்து தான் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் நீங்கள் தமிழில் தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் அந்த கொஷின் ஒரு தடவை ரைட்டா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழில் பிரிண்டிங் மிஸ்டேக் வரும். ஏன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் இங்கிலீஷில் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதே சம்மை. அப்போ தான் இந்த மாதிரி இப்போ மீ, பேக்கான்றது மீசிமாவா. இப்போ ஆப்ஷனில் இங்கே நமக்கு மீசிமா கொடுத்ததுனால இது மீ, பே, ஹச்சிசிஎஃப் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இது கொடுக்காம இதை மட்டும் கொடுத்தாங்கன்னா இது மீசிமாவா, மீ, பே, வாவா, மீ, பே, வாவா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் இது இங்கிலீஷ்லேயும் இந்த கொஷின் வந்துச்சுன்னா இங்கிலீஷ்லேயும் அதை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது நமக்கு. சரி, நம்ம வாங்க இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 154, 198, 286 ஆகிய எண்களுக்கு மீ, பே, கா மற்றும் மீ, சி, மா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீ, பே, கா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 154, 198, 286 இதுக்கு நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டிவைட் பண்ணுறது எதால் நம்ம 2ஆல் தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதனால் 2 போட்டுக்கோங்க. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 2 14, 7 2 14, 8 2 16, இன்னும் 8 2 16, சாரி 9 2 18, 9 2 18, 1 2 4 2 8, 3 2 6. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே எதால் வகுப்படும்னா 11வது நம்பரில் வகுப்படும். 11ஆல் வகுப்படும். ஸோ அப்போ 7 11 77, 9 11 99,
இதால் பார்த்தீங்கன்னா 143 இருக்கா, ஓர் 11 11 மீதி 3 11 33 வந்துடும். ஓகேங்களா. இது வந்து என்னதுன்னா HCF. அப்போ HCF வந்து என்னது 2 × 11 = 22. இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்க போகிறோம். இதே தான் நம்ம LCMலேயும் போட்டுக்கலாம், இருந்தாலும் நான் வந்து இன்னொரு ஸ்டெப்பு போட்டுக்கிறேன். LCMக்கு 154 198 286. அதே தான் சேம் 2ஆல் போடுறோம். 77 99 143 திருப்பி 11ஆல் 7 9 13. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா. LCM = 2 × 11 × 7 × 9 × 13 இது எல்லாத்தையும் பெருக்கினா என்ன வரும்னா 18,118. இது எல்லாத்தையும் பெருக்கினா என்ன வருது 18,018 வருது. ஸோ இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம். இப்போ LCM அண்ட் HCF கேட்டாங்க. LCM வந்து 22, HCF வந்து 22, LCM வந்துட்டு 18,018. சரிங்களா. அடுத்து பாருங்கள், 2வது சம். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? பாருங்கள், நல்லா கவனிங்க. இதே போல் ஒரு 4-5 சம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நமக்கு இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில சென்டென்ஸில் வந்து கொஷினில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இதை போல் கேட்குறப்போ வந்துட்டு நம்ம மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா அதிகபட்ச, குறைஞ்சபட்ச, சம அளவு, ஒரே அளவு, ஒன்றாக அப்படின்றப்ப எந்த சம் வந்து LCM, எது வந்து HCF அப்படின்றதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை நான் வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். அதிகபட்ச அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா HCF, அதிகபட்சன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இது டைரெக்டாக HCF தான். அதிகபட்ச கொள்ளளவுன்றப்ப என்னது HCF கொஷினில் கேட்குறாங்க. ஸோ அப்போ லிட்டரில் அவங்களே எல்லாமே அந்த கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த அளவுகோல் வந்துட்டு லிட்டரில் எல்லாமே சமமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக இது வந்து நம்ம HCFில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 80 100 120 இதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். 0 எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால 10 மடங்காக தானே இருக்குது, அதனால் 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5 8 80, 5 100, 12 120. இப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 2 8, I 2 10, R 2 12. ஸோ HCF என்னது 20. HCF என்னது 20. அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்றப்ப 20 லிட்டர் வந்து பிடிக்கும். ஒரு கொள்ளளவில் எத்தனை லிட்டர் பிடிக்கும்னா 20 லிட்டர் பிடிக்கும். ஓகேங்களா. இதான் சம்மு, இதான் இதோடைய ஆன்சர். அடுத்தது 3வது சம் பாருங்கள். 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில் 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்பொழுது ஒன்றாக ஒளிரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டிராஃபிக் சிக்னல் இருக்கு இல்லையா, சிக்னலில் வந்து ஒரு தடவையும் 40 வினாடி 60 வினாடி 72 வினாடியில் வந்துட்டு அந்த லைட் வந்து ஒளிருது அப்படின்றாங்க, எரியுதுன்றாங்க. அது வந்து 8 மணிக்கு எரியுது, அதாவது 3மே ஒன்றா 8 மணிக்கு எரியுது. திருப்பி அது எப்போ வந்துட்டு ஒன்றா எரியும், எத்தனை மணிக்கு ஒன்றா எரியும் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றாங்க, இது வந்து LCM கண்டுபிடிக்கிறதா இல்லை HCF கண்டுபிடிக்கிறதா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம போன சம்மில் நம்ம என்ன பார்த்துருப்போம், அதிகபட்ச அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் HCF போட்டோம். இது வந்து ஒன்றாக ஒளிர்ந்தன, திருப்பி அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றாக அப்படின்றப்பே வந்துட்டு அது வந்து LCM தான். ஓகேவா. இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து LCM போட போகிறோம். பாருங்கள்,
40 பாருங்க, அளவுலாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, அந்த வினாடின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. 40, 60, 72. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2ஆல் போடலாம். 2 2 4 0 3 2 6 60 3 2 6 6 2 12. திருப்பி 2ஆல் 5 2 20 15 2 30 1 2 8 2 16. இப்போ இது 2ஆலே வகுப்படலாம். 5 2 10 15 9 2 18. இது 5ஆல் 1 5 5 5 5 இது 9. 3ஆல் போட்டுரும். 1 1 3. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2 × 2 × 2 5 × 3 × 3. இது எல்லாத்தையும் இது பண்ண என்ன வரும்னா 4 8 8 5 40 40 × 3 120 120 × 3 360 வினாடி. ஓகே, 360 வினாடிகள். வினாடியை வந்துட்டு நம்ம இப்போ நிமிடங்களாக மாற்றணும். அப்போ நிமிடங்களாக மாற்றினா டிவைட் பை 60 வரணும். 360/60 6. அப்போது 6 நிமிடங்கள். ஸோ இப்போ காலையில் எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. 8 மணிக்கு ஒன்றா சந்திக்குதுன்னா திருப்பி அது எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றா லைட் எரியுது அப்படின்னா 6 நிமிஷம் சென்று. அப்போ டைமிங் கரெக்டாக என்னென்னா 8 6க்கு ஒன்றாக காலை 8 6க்கு ஒன்றாக மீண்டும் ஒன்றாக ஒளிரும். சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? மூன்று போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் 40 வினாடிகள் 60 வினாடிகள் 72 வினாடிகளில் ஒலிக்குது. அந்த விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக சந்தித்தா மீண்டும் அது எப்போ ஒன்றாக சந்திக்கும் அப்படின்றது தான் கொஷினு. அந்த போல் கேட்டால் ஒன்றாக அப்படின்றப்ப நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கு எல்சிஎம்மோட வேல்யூ என்ன வருதுன்னா 360 வினாடின்றதுனால நம்ம நிமிஷத்துக்கு மாற்றுறோம். நிமிஷத்துக்கு மாற்றுறப்ப 60ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 நிமிடம் வருது. ஸோ காலையில் 8 மணிக்கு ஒன்றா சந்திச்சா திருப்பி எப்போ அது ஒன்றா சந்திக்கும் அப்படின்றப்ப 8 6க்கு திருப்பி ஒன்றா சந்திக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம். அடுத்து 4வது கொஷின் பாருங்கள். இரு எண்களின் மீசிமா 210 மற்றும் மீபேக்கா 14 என்றுள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 2 எண்களுடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எத்தனை ஜோடி வரும் அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை ஜோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கொஷின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 எண்களுடைய நம்பர் நமக்கு கொடுக்கல, ஆனால் எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்தோன்னா தெரியாத நம்பருக்கு XY இரு எண்களின் மீப்போவா, அதாவது XY = ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், XY × LCM × HCF. சரிங்களா? இப்போ XY நமக்கு தெரியாது. இந்த 2 நம்பருடைய பொது வகுத்தி தான் என்னது? இந்த HCF. அப்போ இந்த HCF-ஆல் HCF 14, எல்சிஎம் 210. இந்த பொது வகுத்தி தான் 14 HCF. அப்போ அந்த HCF-உடைய வேல்யூ இந்த 2 நம்பர்லையுமே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த HCF-ஆல் அந்த வேல்யூவால் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ எப்படி பண்ணணும்னா 14x × 14y
ஈக்குவல் டு எல்சிஎம்மோட வேல்யூ என்னது 210 × 14. டைரெக்டாக நம்ம இப்படியும் கொஷின் அடித்து போடலாம். இல்லை நான் எனக்கு அப்படி வேணான்னா இந்த பக்கம் XY வச்சுன்னு 14 பெருக்குன்னா 196 வரும். அது நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 14 196 XY ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்னா 4 6 8 போட்டு காட்டுறேன். 14 × 210 0 லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 0 லாஸ்ட்டில் வந்துன்னா அது நம்ம லாஸ்ட்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 நாங்கள் 1 2 நாங்கள் 8 1 4 9 1 0 2 இங்கே 2 இருக்குதா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. அப்போ 2940 வருது. 40. இப்போ XY வச்சுட்டு 40 டிவைட் பை 196. கரெக்டாக? இப்போ நம்ம இது வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றப்ப 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இது 7ஆல், ஏன்னா இது வந்து 14 மடங்கு தானே 196. அப்போ 7ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம், இல்லை 14ஆலையும் டிவைட் பண்ணலாம். நமக்கு சிம்பிளாக இருக்கிறது 7ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். பாருங்கள், 2 14 1 2 14 14 மீதி 8 56. அதே போல் இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 4 28 மீதி 1 2 14 0. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 28 6 6 36 7 42 0. 1 4 5 20. அப்போ XYயோடைய வேல்யூ என்னது? 15. இப்போது எத்தனை ஜோடிகள் வந்து சாத்தியமாகும் அப்படின்றாங்க. இங்கே இடம் இல்லை, ஸோ அதனால் இந்த சைடில் இங்கே நான் போடுறேன் பாருங்கள். XY, அதாவது XYயோட வேல்யூ 15, மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும். ஸோ அப்போ XY ஓகேவா, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 15 வரணும். அப்போ எந்தெந்த நம்பரை எக்ஸுக்கும் ஒய்க்கும் எந்தெந்த நம்பரை கொடுத்தா 15 வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், எக்ஸு ஒய். இப்போ ஃபஸ்ட்டு எதால் 15 எப்படி வரும்னா ஓர் 15 எக்ஸுக்கு 1 ஒய்க்கு வந்து 15 கொடுத்தா ஓர் 15 வருதா. அப்புறம் வேறு எதால் பெருக்குனா 15 வரும்னா 3 5 5. அப்போ எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 5 கொடுத்தா வரும். அப்போ எத்தனை ஜோடி வருதுன்னு பாருங்கள். 3 5 1 15 3 5. ஸோ 2 ஜோடிகள் சாத்தியமாகுது. எடை இல்லைன்றதுனால இதை போட்டுட்டு இங்கே வச்சு போட்டிருக்கிற சம்மு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் அண்ட் HCF கொடுத்துட்டு எத்தனை ஜோடி சாத்தியமாகனா ஒன்றும் கிடையாது. XYன்ற வேல்யூக்கு வந்து 14ன்றதை கொடுத்து ஒரு 14 போடக்கூடாது, 2 இடத்துல 14 போடணும். சரிங்களா? எக்ஸுக்கு ஒரு 14 ஒய்க்கு ஒரு 14 போட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் அண்ட் HCF பெருக்குனிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு இதே போல் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எது பெருக்குனா 15 வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இதே போல் சம்மு நம்ம வேறு ஒன்று பார்க்கலாம். இப்போ அடுத்த சம்முக்கு நம்ம போகலாம். அடுத்த சம் பாருங்கள். இரு எண்களின் மீசிமானது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இதுலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த சம் பாருங்கள், 5வது சம்மு. இரு எண்களின் மீசிமா ஆனது, நல்லா கவனிங்க, 2 நம்பருடைய மீசிமா வந்து மீபேகா அதாவது HCFின் 6 மடங்காகும் அப்படின்றாங்க. 6 மடங்காகும். மீபேகா வந்து 12. ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. மீசிமா வந்து எதோட மடங்கு அப்படின்னா மீபேவோடைய அதாவது HCFோடைய மடங்கு தான் வந்து மீசிமா. எத்தனை மடங்கு பெருசு அப்படி
அப்படின்னா 6 மடங்கு அப்படின்ட்டுன்றாங்க பாருங்கள். இப்போ HCF வந்து 12, சரி கரெக்டுங்களா? இப்போது எல்சிஎம் வந்து அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு 6 × HCF. ஓகேவா? HCF எல்சிஎம் ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகும் அப்படின்றாங்க. ஸோ HCF உடைய 6 மடங்கு தான் வந்துட்டு எல்சிஎம். அதாவது கொடுத்துருக்குற HCF வேல்யூவோட இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணிக்கினா அந்த வர வேல்யூ தான் வந்து எல்சிஎம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 6 × 12 ஈக்குவல் டு என்ன 72 வருது எல்சிஎம். இப்போது ஒரு எண் வந்து 36. இப்போ இது நார்மலாக இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. HCF இருக்குது, எல்சிஎம் இருக்குது. ஸோ இப்போ எப்பவும் போடுற ஃபார்முலா என்னது? XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. X × Y இதோடைய வேல்யூ என்னது? ஒரு எண் அப்படின்ட்டாங்க. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 36 எடுத்துக்கலாம், இன்ட்டு ஒய் அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம் வந்து என்னது? 72 நம்ம கண்டுபிடிச்சது. அப்புறம் அதிலே கொஷின்லேயே இருக்குது, டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? எல்சிஎம் வந்து 72, HCF வந்து 12. இப்போ இது இப்படி டைரெக்டாக அடிச்சுக்கலாம். 4 12 12, 3 12 36, 1 3 2 3 6, மீதி 1, 2 3 6, 6 2 12, 4 12, சாரி 3 தானே கேன்சல் பண்ணுறோம், 4 12. அப்போ ஒய்யோடைய வேல்யூ என்னது? 24. மற்றொரு எண் 24. ஸோ அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்கள், 6வது சம்மு. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. முதல் நம்ம பார்த்த சம்மு அதிகபட்ச நீளம் HCF. இங்கே அதிகபட்ச நீளம் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். போன சம்முக்கு முந்தின சம், அதாவது ஒரு 3வது சம் வந்து நம்ம 1 அப்படின்றப்ப நம்ம எல்சிஎம் இது பண்ணோம். உங்களுக்கு தெரியுதுங்களா கொஷின் எப்படி கேட்குறாங்க, எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது, எல்சிஎம்க்கும் HCFக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்சிஎம் HCF தான். அளவு பாருங்கள், மீட்டரு சென்டிமீட்டரு, மீட்டரு சென்டிமீட்டர், மீட்டர் அப்படின்னு மாறி மாறி அளவு இருக்குது. ஸோ இப்போ இந்த அளவெல்லாம் ஒரே அளவாக நம்ம எழுதணும். ஸோ அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் சமம்? 100 சென்டிமீட்டர். ஓகே, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு. அப்போ மீட்டரை வந்து 100ஆல் சென்டிமீட்டரால் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100. அப்போ 120 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் 3 மீட்டர், 3 × 100 300, 360 சென்டிமீட்டர். இதை ஆட் பண்ணிக்கிறோம். 4 மீட்டர் இருக்குது, 400 சென்டிமீட்டர். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். 120, 360, 400. இது எல்லாமே 10 மடங்காக இருக்குதுங்களா? அப்போ 10ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். பாருங்க, 12, 360, 40. இது 4 மடங்காக இருக்குது பாருங்கள். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 12, 9 36, 5 40. இதுக்கு மேலே வந்துட்டு இதை டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ டைரெக்டாக HCF கண்டுபிடிக்கலாம். 10 × 4 40. ஸோ அப்போ அதிகபட்ச நீளம், கயிற்றுடைய அதிகபட்ச நீளம் என்னது? 40 சென்டிமீட்டர். ஆன்சர் அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் கொஷின் தாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சம்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஒரு 2 ஸ்டெப்லேயே வந்து ஆன்சர் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ வந்துட்டு யாரும் வரி பண்ணிக்க வேணாம். அடுத்து 7வது சம் பாருங்கள்.
இங்கே பாருங்கள், வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றாக, ஓகேவா? ஒன்றாகனால என்னது? ஒன்றாக அப்படின்னாலே என்னது? எல்சிஎம். சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது இல்லையா, அதில் ஓடுறதா. அப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த டைமுக்கு 7 மணிக்கு ஒன்றா சந்திச்சிட்டாங்க, திருப்பி எப்போ வந்து ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்றது தான் இந்த கொஷினே. ஸோ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாம். 10, 15, 20 எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 5 மடங்காக இருக்கனால 2, 5, 10, 3, 5, 5, 4, 5, 20. 2ஆல் அடுத்தது 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் 2, 4 போட்டாச்சா? இப்போ 2ஆல் பண்ணால் 1, 3, 1, அவ்வளோதான், வகுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரியுன்றதுனால நான் இதை வந்து நானே இது பண்ணிக்கினேன். அடுத்த சம்லேருந்து நான் உங்களுக்கு இதையுமே வகுத்தால் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த எல்சிஎம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × 2 × 2 × 3. 2 10, 2 20, 20 × 3 60. எல்சிஎம் = 60. அவங்க பாருங்கள், 10, 20, 60 நிமிடங்கள். ஓகேவா? நம்ம இது எல்லாமே வந்து நிமிடங்களில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் நிமிடங்களில் வந்து எழுதியாச்சு. இப்போ வந்துட்டு மணிக்கு வந்து மாற்றணும். ஸோ அப்போ 60 மணிக்கு மாற்றணும், ஹவர்ஸ்க்கு மாற்றணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1 என்ன, எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரம். ஓகேவா? 1 hour. இப்போ 7 மணிக்கு காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அப்போ ஒன்றா சந்திக்கிறாங்க. அப்போ காலைல 7 மணிக்கு அவங்க ஒன்றா பார்த்துருப்பாங்க. திருப்பி அவங்க எத்தனை மணிக்கு அப்புறமா ஒன்றா பார்த்துருப்பாங்கன்னா 1 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறமா 8 மணிக்கு 7 + 1 8 மணிக்கு ஒன்றாக சந்திப்பார்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸிங்க. இந்த சம் கேட்டாலே நம்ம என்ன ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பாருங்கள், ஒன்றாக அப்படின்னா எல்சிஎம், அதிகபட்ச அப்படின்னு கேட்டால் என்னது? HCF. இதாங்க, இந்த கான்செப்ட் தெரிஞ்சு இதெல்லாம் போதும். வினாடியில் கொடுத்துட்டு நிமிடங்களாக கேட்டாங்கன்னா அதை 60ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். நிமிடம் கொடுத்துட்டு மணிக்கு கேட்டாலும் அதுவும் 60ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்காதீங்க. ஸோ நல்லா தெளிவாக இருங்க. அடுத்த சம் போகலாம். அடுத்து பாருங்கள், 8வது சம். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும் ஒன்றாக ஒலிக்கும். ஓகேவா? எல்லா அலைபேசியும் ஒன்றா ஒலிக்குது. அதுக்கப்புறமா முதல் அலைபேசி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமாவும், 2வது அலைபேசி அடுத்த 20 நிமிஷத்துக்கு அப்புறமாவும், 3வது அலைபேசி ஒவ்வொரு 25 நிமிடங்களுக்கு அப்புறமும், 4வது அலைபேசி வந்து ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன. ஏனில் அவை எப்போது மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றாக ஒலிக்கும். இதுக்கும் என்னது? நம்ம HCF, இதுக்கும் நம்ம ஒன்றாக அப்படின்றப்பனது எல்சிஎம் தான். ஸோ அப்போ கண்ணை முடின்னு போடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 60ஆல் டிவைட் பண்ணி 7 எத்தனை மணிக்கு
5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திருப்பி 5 மணிக்கு ஒன்றா ஒலிச்சது திருப்பி எத்தனை மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 15 நிமிடம். முதல் அலைபேசி 15 நிமிடம், இரண்டாவது அலைபேசி 20 நிமிடம், மூன்றாவது அலைபேசி 25, நான்காவது அலைபேசி 30. சரிங்களா? இப்போது இதை வந்து 5 மடங்காக இருக்குது, அதனால் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 5 4 5 20, 5 25, 6 5 30. 2ஆல் பெருக்கலாமா? 3 2 4 2 5 அப்படி தான் வரும். 3 2 6. அதுக்கப்புறம் 3ஆல் பண்ணுறோம். 1 3 1, 5 வகுப்படாது, அதனால் 5 அப்படி வச்சுக்கிறோம். 1 3. திருப்பி 5ஆல் இது பண்ணுறோம். 1 1 1 5 1. ஓகேவா? இப்போது வகுப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா? வீடியோவில் கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். இது 5 மடங்காக இருக்கிறதுனால 5ஆல் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம். 3 5 4 5 20, 5 25, 6 5 30. அப்புறம் இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு 3 வந்து டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். 4 2 4, 5 டிவைட் ஆகாது, 6 டிவைட் ஆகும். 3 2 6. திருப்பி 2ஆல் 3 அப்படியே இருக்கும். 2ஆல் இது டிவைட் ஆகும் இருக்கும். அப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணுறது இது டிவைட் ஆகும், அதெல்லாம் போட்டாச்சு. 5ஆல் டிவைட் ஆகிறது போட்டாச்சு. ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், எல்சிஎம் 5 × 2 × 2 × 3 × 5 என்ன வரும்? 2 10, 2 20, 20 × 3 60, 6 5 30, 300 நிமிடங்கள். ஏன்னா நிமிடத்தில் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வேல்யூஸ் எல்லாம். நமக்கு நிமிடத்தில் தான் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய எல்சிஎம்மையும் வந்துட்டு நம்ம நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஹவர்ஸில் மாற்றணும் இல்லையா? மணிக்கு தானே கேட்டிருக்காங்க. அப்போ டிவைட் பை 360 300 டிவைட் பை 60 5 மணி. 5 மணி ஹார்ஸ். ஓகேவா? பர் ஹவர்ஸ். ஓகேவா? இப்போது காலையில் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு ஒன்றாக சந்திக்குது அப்படின்னா இப்போ அந்த 5 கூட நம்ம இப்போ 5 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். காலையில் 5 மணிக்கு ஒன்றாக சந்திக்குது அப்படின்னா ப்ளஸ் ஒரு 5 ஹவர்ஸ் ஆட் பண்ண வரும். 10 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். நூல் விற்பனையாளர்கள் ஒரு நூல் விற்கிறவங்க போல் நூல் விற்பனையாளர்கள் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்ச எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? இது கொஷின். ஃபஸ்ட்டு எத்தனை பெட்டி தேவைப்படும், அதே போல் ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்கள் எண்ணிக்கையும் காண்க. அப்போ ஒரு பெட்டியில் எத்தனை பாடநூல்கள் இருக்கும்? ஸோ எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்களா, சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சயின்ஸில் எத்தனை, மேக்ஸில் எத்தனை, இங்கிலீஷில் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சி அது ஒரு பெட்டியில் எத்தனை இருக்கும், சயின்ஸ் எத்தனை, சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, இது மூணையும் கூட்டி எத்தனை வரும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ சம்முக்கு போகலாம். இங்கே பாருங்கள், அதிகபட்ச அப்படின்னா நம்ம என்ன HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க, இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 75 ஆங்கிலம், 75, அப்புறம் 385 கணிதம், 245 வச்சுட்டேன். சரி பரவாயில்ல, இங்கே போட்டுக்கலாம். 245 அறிவியல். இது எல்லாமே பாருங்கள் 5 மடங்காக இருக்குதுங்களா.
இது எல்லாமே என்னது 5 மடங்காக இருக்குது. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 5 5 25 7 35 7 35 சாரி 3 5 35 ஆமாம் கரெக்ட் தான் 7 35. அதுக்கப்புறம் இது வந்துட்டு 4 5 20 9 5 45 இப்போ இது வந்து டிவைட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். 7ஆல் டிவைட் ஆகும். 7 35 17 77 7 49. ஓகேவா? HCF தான் கேட்டாங்கன்றதுனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அப்போ HCF என்ன? 5 × 7 35. அவங்க அப்போ அதிகபட்ச எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்னா 35 பெட்டிகள் தேவைப்படும். 35 பெட்டிகள் தேவைப்படும். இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். அடுத்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அப்போ அவங்க கொடுத்துருக்குற கொஷினில் என்ன வந்துட்டு தேவைப்படுதுன்னா என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடநூல்களுடைய எண்ணிக்கையை கேட்குறாங்க. அப்போ இந்த 35ஆல் எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷ் 75, சயின்ஸு 245, மேக்ஸ் 385 இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இங்கிலீஷு டிவைட் பை 175 டிவைட் பை 35. அடுத்தது சயின்ஸு எத்தனை? 245 டிவைட் பை 35. மேக்ஸு 385 டிவைட் பை 35. இதை வந்துட்டு இங்கிலீஷ் இப்போ 35ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 5 வரும். கரெக்டாக? ஒரு 35 ஐ 35 775. அதே போல் சயின்ஸு 35ஆல் 245 35ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 7 வரும். ஒரு 35 7 35 245. அதே போல் 385 35ஆல் டிவைட் பண்ணால் 11 வரும். பாருங்கள், இது கண்ணை மூடி நம்ம போடலாம். இங்கே 338, இங்கே ஒரு 5 இருக்குது. ஒரு 35 ஒன்றுனாலும் மீதி இங்கே ஒரு 3 வரும். திருப்பி மறுபடியும் ஒரு 35 போட்டுக்கலாம். இப்போது ஒவ்வொரு பாடநூலும் எண்ணிக்கையை காண்க. பாடநூலில் எண்ணிக்கையை கேட்குறப்ப இங்கிலீஷில் எத்தனை நூல் இருக்குது? 5. ஒரு பெட்டியில் 7 11. அப்போ இது 3த்தையும் கூட்டணும். 5 + 7 + 11 = 18 20 23. அப்போ ஒரு பெட்டியில், ஓகேவா, ஒரு பெட்டியில் இந்த 3 நூல்களையும் சேர்த்தா எத்தனை இருக்குன்னா 23 நூல்கள் வந்து இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? கொடுத்துருக்கிற சம்முக்கு கொஷனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கிறோம். HCF கண்டுபிடிச்சி அவங்க அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்ன்றப்ப நம்ம 35 பெட்டிகள் தேவைப்படும் போட்டாச்சு. அடுத்த கொஷினை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பெட்டியில் உள்ள பாடநூல்கள் ஒவ்வொரு பாடநூல்களோட எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அந்த எண்ணிக்கையை தான் நம்ம போடுறோம். ஒவ்வொரு பாடநூல் எண்ணிக்கை 5 7 11. இது எல்லாம் கூட்டினா ஒரு பெட்டியில் 23 நூல்கள் வந்து வைக்கப்படும். இதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இதே போல் மாடலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நம்ம நடத்திருக்கிறோம். இருந்தாலும் இங்கேயும் நம்ம ஒரு தடவை அந்த புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம நடத்தலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 72 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 இலக்க எண்ணுனானது 10,000. சரியா? இப்போ இந்த எண்ணால் சரியாக வகுப்படக்கூடிய அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? 5 இலக்க எண் அப்படின்னு வந்தாலே என்னது? நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 72 108 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2 6 6 2 12
2 10 4 2 8 1 2 8 2 16 2 4 7 2 14 திருப்பி 3 6 18 9 27 3 2 6 3 9 2 போட்டுருக்கேன். அடுத்தது இதோடைய எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் என்ன வரும்? 2 2 × 2 4 நாமும் 12 12 × 3 36 36 × 3 36 × 3 என்ன வரும்? 36 6 18 மீதி 1 3 9 108 108 × 2 எவ்வளோ? 216. எல்சிஎம் வந்து 216. இப்போ இந்த 216 இந்த 10,000ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? 5 இலக்க என்னன்னு கேட்டாலே எல்சிஎம்மோட இதோடைய நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்ச வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்ச வேல்யூவை 10,000ஆல் டிவைட் பண்ணி ஒரு மீதி வரும். அந்த மீதியை இது கூட மைனஸ் பண்ணி அந்த வேல்யூவை இது கூட ஆட் பண்ணுறோம். இதுதான் வந்து 5 இலக்க எண்ணுடைய நம்ம ப்ரொசீஜர். 4 இலக்க எண்ணாக இருந்தால் மீதியை வந்து டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு அந்த 4 இலக்க எண்ணுக்கூடிய ஆட் பண்ணிப்போம். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், 216 10,000ல் இப்போ 1000 அடங்காது. 1000 அடங்கும், 100 தான் அடங்காது. 10,000ல் எத்தனை 216 அப்படின்னா 4 216 இருக்கும். இப்போ 6 24 மீதி 2 1 4 6 8 864 இருக்கும். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். 6 3 3 1 இருக்குமா? இப்போ மேலேருந்து 0 இறக்கிறோம். இப்போ இது எத்தனைன்னா 6ஆல் டிவைட் ஆகும். 6 6 36 மீதி 3 1 6 1 9 12. கரெக்டாக? இதால் இது டிவைட் 10 4 1 10 15 15ல் 9 போச்சுன்னா மீதி எத்தனை? 6 0 0 வந்துடும். 64. இந்த 64 எடுத்துன்னு போயிட்டு இந்த 216 கூட எல்சிஎம் வேல்யூ கூட மைனஸ் பண்ணுறோம். பாருங்கள், 216 மைனஸ் 64 என்ன வரும்? 6 4 2 11ல் 6 போச்சுன்னா 5 1 கரெக்டுங்களா? 152 வருது. 216 மைனஸ் 216ல் 64 கழிச்சா 152 வருது. இந்த 152 எடுத்துன்னு போயிட்டு இந்த 10,000 கூட ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 10,000 + 152 ஈக்குவல் என்ன வரும்? 10,152. இதாங்க 5 இலக்க எண்ணு. சரியா? அடுத்தது 11வது சம் பார்க்கலாம். இது வந்து 254 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்றாங்க. இதுக்கு நம்ம டைரெக்டாக எல்சிஎம்ஐ கண்டுபிடிக்கலாம். மிகச்சிறிய எண்ணெய் என்ன? 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்றாங்க. 254 டிவைட் பை 508. இது எதால் டிவைட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். 1 1 2 2 4 7 2 14 2 4 2 4 மீதி 1 2 10 4 2 8. இப்போ இது வந்துட்டு 2ஆல் டிவைட் ஆகுமா? இது ஆகாது. அதனால் இது அப்படியே எழுதிக்கிறோம். இது வந்துட்டு 1 2 4 7 2 14. இப்போ இதால் 127ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துடும். அடுத்து என்னென்னா, இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 2 × 2 × 127 ஈக்குவல் என்ன வரும்னா 4 4 × 127 என்ன வரும்? 508.
8 வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 508 வரும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள். இது மிகச்சிறிய எண்ணை காண்க, 4 வந்து மீதியாக தருமா. இந்த நம்பரால் இதை டிவைட் பண்ணால் இப்போ 508 டிவைட் பை 254 டிவைட் பண்ணால் என்ன வரும்? மீதி 4 வரணும். ஆனால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 வராது. 2 × 254 என்ன வரும்? 508 வரும். 508 இந்த 508 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ மீதி 4 வராது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த எல்சிஎம் வேல்யூ கூட அந்த மீதியாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த 4, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 508 ப்ளஸ் மீதியாக தந்த 4 டிவைட் பண்ண ஆட் பண்ண வரும் 512. இப்போ இந்த 512 254 டிவைட் பண்ணால் 4 வரும். அதே போல் 508 டிவைட் பண்ணால் 4 வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த சம் போகலாம். அடுத்து பாருங்கள், 12வது சம் வந்து பார்க்க போகிறோம். 18, 30 ஆகிய எண்களின் மீ பே கா மற்றும் மீ சி மாவின் விகிதத்தை காண்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஹச்சிசிஎஃப் இந்த 2 நம்பருக்கும் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்லேயே வந்துட்டு விகிதத்தை கேட்குறாங்க, ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 18, 30 6 மடங்காக இருக்கா? 3 18 5 30. இதான் வந்துட்டு 6 தான் வந்துட்டு வந்து ஹச்சிசிஎஃப் 6. இப்போ இதில் அப்படியே எல்சிஎம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 3 முடிஞ்சிருச்சு. இது எல்சிஎம். ஆறு இன்ட்டு 3 6 × 3 × 5 6 18 18 × 5 90. சரிங்களா? இப்போ எல்சிஎம் அந்த ஹச்சிசிஎஃப்க்கு ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், அவங்க கொஷினில் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம இங்கே ரேஷியோ போடணும். மாற்றி போடக்கூடாது. எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் போடக்கூடாது. அவங்க ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச்சிசிஎஃப் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தான் எல்சிஎம் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன்லேயும் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் இருக்கும், அப்புறம் தான் எல்சிஎம் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஆர்டரை வந்து நீங்கள் மாற்றி வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ எல்சிஎம் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 5 ஈஸ்ட்டு. அடுத்து எல்சிஎம்மோட வேல்யூ, ஹச்சிசிஎஃப் வேல்யூ 5, எல்சிஎம் வேல்யூ 90. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு 6 ஹச்சிசிஎஃப் வந்து என்னது 6. தப்பாக போட்டேன். 6 இங்கே 6 தான், கரெக்டாக தான் போட்டிருக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இது எல்சிஎம்மாக வச்சுக்கோங்க. ஹச்சிசிஎஃப் வந்து 18 30 6 டிவைட் பண்ணால் 3 18 5 30. ஸோ இதுக்கு மேலே ஹச்சிசிஎஃப்க்கு வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ 6 தான். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்னா, சிம்பிளாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் ஆகுதா? அப்போ 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இது வந்து டிவைட் பண்ணால் 3ஆல் டிவைட் பண்ணால் 2 6 3 9. இதை மறுபடியும் டிவைட் பண்ணலாம். 1 2 15 2 30. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃபோடைய ரேஷியோ என்னென்னா 1:15. கரெக்டாக? அடுத்த சம் போகலாம். அடுத்து பாருங்கள், இதுவும் அதே போல் தான். நம்ம ஆல்ரெடி மீதி 4 தரக்கூடிய அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் தான் இதுவும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 62, 78, 109 வகுத்து முறையே. இதை வகுத்தனா என்ன மீதிக்கு வரும்னா 2 3 4 மீதியாக கொடுக்கும் மீ பெரும் பொது காரணி என்னன்னு கேட்குறாங்க. என்னது? ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு மீதியாக கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இது கூட மீதியாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை வந்து இது கூட மைனஸ் பண்ணிடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ கூட மைனஸ் பண்ணிக்கிறோம். 62 - 2 60, 78 - 3 75, 109 - 4 105. இப்போ இந்த வேல்யூக்கு தான் நம்ம ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 60, 75, 105 5 மடங்காக இருக்கிறதுனால இது பண்ணிக்கிறோம். 12 5 60, 1 5
5 25 2 5 10 1. இது எதால் டிவைட் ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகுமா? 3 4 12 5 5 7 21. இதுக்கு மேலே டிவைட் ஆகாது. ஸோ HCF வந்து என்னது? 5 × 3 15. இதாங்க இதுக்குடைய ஆன்சர். சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ இதே போல் சம் கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் 4ல், குரூப் 2ல், குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் சம் பார்க்குறோமோ அதே இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இந்த கெழு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நம்ம ஈக்குவேஷனும் வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ சம்ஸும் பார்த்துக்கணும். இப்போ அடுத்த 14ஆம் சம் பாருங்கள். இது அதை விட ரொம்ப ஈஸி தாங்க நமக்கு. பாருங்கள், 16 x³ × y², 24 × x × y³ × x z கொடுத்துருக்காங்க. இதோடைய HCF கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே புக்கில் இருக்கிற சம்ஸ் தாங்க. வேறு வெளியிலேருந்து நான் எந்த சம்மும் எடுக்கல. புக்கில் இருக்கிற சம்ஸ் மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு நான் வந்து நடத்தின்னு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இது இருக்கட்டும், சரிங்களா? ஆல்ஃபபெட்ஸ் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். 16, 24 இதெல்லாம் 4 மடங்காக இருக்கிறதுனால 4 16, 6 24 மறுபடியும் 2ஆல் இது பண்ணுறோம். 2 4 3 2 6. ஸோ 4 × 2 8 வருதுங்களா HCF. இப்போ இதில் பாருங்கள், HCF என்னது? மீ பொது வகுத்தி, கரெக்டுங்களா? அதோடைய வேல்யூ வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். இப்போ 1னா 1 எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே ஒரு 1 2 3 அப்படி இருந்தால் அதில் நம்ம பொதுவான வகுத்தி எது? 1 தான் நம்ம எடுப்போம். 2 எடுக்க மாட்டோம், 3 எடுக்க மாட்டோம். அதே தான் வந்துட்டு இங்கே நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், x³ இருக்கா, x இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு காமனாக எது இருக்குது? எக்ஸாக இருக்குது. ஸோ 8 வந்து நம்ம HCF கண்டுபிடிச்ச வேல்யூ இதிலேருந்து காமனாக இருக்கிறது. அப்புறம் பாருங்கள், y² இருக்குது, இங்கே y³ இருக்குது. அப்போ y² இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. Z இங்கே இல்லை, ஆனால் இங்கே Z இருக்குது. அதை நம்ம எடுக்கக்கூடாது. காமனாக இல்லாத நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இதாங்க HCF வேல்யூ. அடுத்த சம் இதே போல் என்னென்னு பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? 15ஆவது சம் பாருங்கள். இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு 3 புக்ஸோடைய சம்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இதை நான் ஆல்ரெடி நடத்தின வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சொல்லி 4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 4 வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா LCM அண்ட் HCF உடைய டாபிக் சாப்டரே முடிஞ்சு போயிடுச்சுங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போனால் போதும், எக்ஸாமில் உங்களால் 3 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க சம்ஸ் உள்ள போகலாம். y³ + 1 மற்றும் y² - 1 இதோடைய HCF கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். a³ + b³ மாதிரி 1 எத்தனை தடவை ஸ்கொயரோ இல்லை க்யூப் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது. அதுபோல் a² - b² ஃபார்முலாவில் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாம். என்னது? a³ + b³ = என்ன ஃபார்முலா? a + b a² + a × b minus b². ஓகேங்களா? அடுத்தது y² - 1 இருக்கா, அதுக்கு வந்து a² - b². இதுக்கு என்ன ஃபார்முலா? a + b × a - b. இந்த ஃபார்முலா படி தாங்க நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே a போட்டிருக்கிறேன், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த y³ + 1 வந்துட்டு இந்த ஃபார்முலா படி நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y³ + 1 அப்போ அதை எப்படி எழுதலாம்னா y³ + 1 = y + 1 y² + y × 1 a × b இருக்குல்லையே, அப்போ y × 1 minus 1². அடுத்து இதை பாருங்கள், y² - 1 இது வந்து ஸ்கொயர் மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ
இப்படி y + 1 இன்ட்டு y - 1. இப்போ என்ன கேட்குறேன், HCF. அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் எது காமனாக இருக்குது, y + 1 y + 1. அப்போ HCF = y + 1 இதான் காமனாக இருக்குது. புரிஞ்சுதுங்களாங்க? இப்போ அடுத்த சம் போகலாம். பாருங்கள், பேட்டரியில் வேறு சார்ஜ் வேறு இல்லை. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ளே இன்னும் ஒரு 4 சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். 2x² - 18, x² - 2x - 3. இது எப்படி ஃப்ராக்ஷனில் இருக்குதா, ஃபேக்டரிஸில் இருக்குது. இப்போ இது நம்ம வந்துட்டு இது எப்படி எடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இதில் 2 காமனாக இருக்கு இல்லையா, 2 எடுத்துகிறோம். x² மைனஸ் இங்கே என்ன இருக்கும், 16 8 9 2 18 இருக்குமா, அந்த 9 இப்படி இருக்குமா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதே எப்படி எழுதலாம்னா, 2x² மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணலாமா, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 தான் வரப்போகுது. ஸோ ஆனால் வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகாது. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்குறோம். என்ன ஃபார்முலா, a² - b² ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, a + b இன்ட்டு a - b. இதான் இதோடைய ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி நம்ம இதில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷனில் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுறோம். பாருங்கள், பெருக்குனா 3 வரணும், கூட்டினா 2 வரணும். -3. ஸோ 3 வேல்யூ மைனஸ் போட்டாச்சு. மைனஸ் போட்டு இங்கே இந்த சம்முக்கு இதுக்கு வந்துட்டு குறி வந்து அந்த மைனஸில் இருக்கிறது இல்லையா, அதனால் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டாச்சு. இப்போ இந்த x² - 3 அந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு x + 3 இன்ட்டு x - 3 கமா இதை நம்ம எப்படி எழுதுகிறோன்னா, கூட எக்ஸ் சேர்த்துக்கிறோம். x - 3 இன்ட்டு x + 1ன்னு இந்த நம்ம ஸ்டேட்மெண்ட்டை இப்படி எழுதிக்கிறோம். சரிங்களா? கமா x - 3 இன்ட்டு x + 1. இது இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். x - 3 இருக்குதா? ஸோ இப்போ x - 3 தான் என்னது இதோடைய HCF. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது இந்த ஒரு சம் கேட்டாலே நீங்கள் கண்ணை முடின்னு 1ன்னு போட்டோங்க. HCF = 1. ஏன் அப்படின்னு பாருங்கள், a - b the whole square, கமா b - c the whole square, கமா c - a power 4. இதுக்கு நம்ம எதுவுமே HCF இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதோடைய HCF என்னது 1. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள், 18வது சம்மு. 35 x⁵ y⁵ z⁴ கமா 49 x⁴2 y⁴1 தான் இருக்குது, z⁴3 கமா 14 x⁴1 இன்ட்டு y² z² இருக்குது. இதுக்கு நம்ம HCF கேட்டிருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பருக்கு HCF எடுக்கலாம். 35, 49, 14. இது எல்லாமே 7ஆல் டிவைட் ஆகும். 7 35, 7 49, 2 14. ஸோ அப்போ HCF 7 நம்பர் 3 நம்பருக்கும் HCF 7. ஸோ இப்போ இந்த மாறிலி இருக்குது இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம். மாறிலத்தை பார்க்கலாம். x⁵ x² x இருக்குது. ஸோ அப்போ x தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அதனால் x எடுத்துக்கிறோம். y³ y² இதில் y தான் காமனாக இருக்குது இல்லையா, அப்போ y. z⁴ z³ z² இருக்குது, அப்போ z². ஸோ இதாங்க HCF. அடுத்த சம் பாருங்கள், 19வது சம்மு.
இதுவும் ரொம்ப ஈஸிங்க. இதெல்லாம் வந்து கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. கொஷின் பேப்பர் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக சொல்லப்போனால் ரிப்பீட்டடாக வந்துருக்குது. இதெல்லாம் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. இதெல்லாம் வந்து புக்கில் இருந்தால் இருக்குது. இங்கே ஏ பவர் கே, ஏ பவர் கே ப்ளஸ் 1, ஏ பவர் கே ப்ளஸ் 5. இதில் கே பிலாங்ஸ் டு இசட் எனில் இவற்றின் மீ பே வா, அதாவது ஹச்சிசிஎஃப் தான் கேட்குறாங்க இதுலேயும். ஸோ பாருங்கள், அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ கேக்கு வந்து 1 கொடுங்களேன். கேயோட வேல்யூ 1 கொடுத்தா இங்கே எப்படி இருக்குன்னா கே பவர் 1, ஏ பவர் 1, கேக்கு வந்து 1 கொடுத்தா இங்கே அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா கே இருக்கிற இடத்துல 1 போடுங்க. ஏ பவர் 1 கமா ஏ பவர் கேக்கு 1 கொடுத்தா 1 + 1 2 கமா ஏ பவர் 1 கொடுத்தா என்ன வரும் 6 வரும். ஸோ இதில் இதோடைய இப்போ இந்த வேல்யூ தெரியுதா? இப்போ இதில்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த மாதிரி அதுக்கு கேக்கு 1ன்னு கொடுத்து இந்த மாதிரி பார்த்தா இதில் ஹச்சிசிஎஃப் நம்ம எதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? ஏ பவர் 1 இதான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுவோம். இதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த வேல்யூவில் வந்துட்டு ஏ பவர் கே தான் ஹச்சிசிஎஃப். இன்கேஸ் சப்போஸ் இந்த இதில் ஹச்சிசிஎஃப் கேட்காம எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்னென்னா இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ ஏ பவர் 6. ஸோ எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்னது ஏ பவர் 6ன்னா என்னது ஏ பவர் கே ப்ளஸ் 5. ரொம்ப சிம்பிளுங்க. ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா ஏ பவர் கேவும், எல்சிஎம் கேட்டாங்கன்னா இதில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்குதோ அது நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இங்கே பாருங்கள், இது வந்து மேற்கோள் வினாவில் இருந்தால் எடுத்தது. புக்கில் பாருங்கள், 36 9ஆம் வகுப்பு மாணவர்களையும் 48 10ஆம் வகுப்பு மாணவர்களையும் கொண்டு விளையாட்டுத் திடலில் வகுப்பு வாரியாகவும் சம எண்ணிக்கையில் உள்ளவாறும் குறைந்தபட்ச எத்தனை வரிசைகளில் மாணவர்களை நிறுத்த இயலும் அப்படின்னு கேட்குறாங்க. குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்குறாங்க. மற்றதெல்லாம் விட்டுருங்க. இது 2 நம்பர் கொடுத்துட்டு குறைந்தபட்சம் அப்படின்னா அது எல்சிஎம் தாங்க. ஓகேவா? எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஸோ 36, 48 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2ஆல் இது பண்ணலாமா? 18 × 24 வரும். இதையும் 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணலாமா? 9 2 18, 12 2 24. இதை 3ஆல் பண்ணலாம். 3 9, 4 12. இதை அப்படியே 3ஆல் பண்ணால் 1 4, 4க்கு வந்தால் 1 1. இப்போது எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் = 2 × 2 × 3 × 3 × 4 = 144. இதாங்க குறைந்தபட்ச எத்தனை வரிசைகளில் மாணவர்களை நிறுத்த இல்லைன்னா 144 எல்சிஎம். அப்பப்போ எல் வேறு நமக்கு வரமாட்டேன்துங்க, என்ன பண்ணுறது? அவ்வளோதாங்க. இது மட்டும்தாங்க புக்கில் இருக்கிற சம்ஸ். எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்பில் புக்கில் இருக்கிற சம்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் நடத்திட்டேன். நீங்கள் ஒரு இடம் செக் பண்ணிக்கோங்க. 10th இதோடைய ஒரு சில சம்ஸ் வந்து நான் நடத்திடல. அது வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை போய் ஒரு இடம் செக் பண்ணுங்கள். ரொம்ப டஃப்பாக இருக்கிற எல்லா சம்முமே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு 10 சம் வந்து எல்லாமே நான் நடத்திட்டேன். புக்கில் கவர் ஆகிடுச்சு, எல்லாமே கவர் ஆகிடுச்சு. அந்த 10 சம்மு 10 12 15 சம்மு வரைக்கும். மீதி இருக்கிற சம்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அந்த ஃபார்முலா வர்றது மட்டும் நான் போட்டுட்டேன். மீதி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதே போல் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, புக்கில் இருந்து ஒரு 3 கொஷின் வந்து வந்திருக்குது அடுத்தடுத்த இயரில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஷின் என்ன நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நடத்தி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்ற பார்ட் வீடியோவில் வந்து நான் நடத்தியிருக்கிறேன். போய் அதை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ இப்போ நான் அது என்ன கொஷின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த 5th சம் பாருங்கள். இது வந்து 6th புக்கிலேருந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து
இந்த பாருங்கள் 6th சம் பாருங்கள், அதுவும் 6th புக்கில் இருந்தால் கொஷின் கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா இது ரெண்டுமே வந்து மேற்கோள் வினா இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு சம் பாருங்கள், இது வந்து அந்த குறிக்கோள் வினா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவும் 6th புக்கு தான். ஸோ இந்த 3 சம்முமே பார்த்தீங்கன்னா 6th புக்கிலேருந்து தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. 6th புக்கில் இருந்தால் வந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வந்து சம்ஸை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் முக்கால்வாசி கொஷின் வந்து 6th புக்கில் இருந்து தான் நமக்கு வந்து கவர் ஆகுது. ஒரு சில சம்ஸாக வந்து 9th போய் கவர் ஆகுது, 9th 10th. ஸோ அதனால் இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்லேருந்து 3 கொஷின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் 2 கொஷின் 6th தாங்க வருது, கண்டிப்பாக அதுலேருந்து தாங்க வருது. மீதி தான் ஒரு கொஷின் தான் வந்துட்டு இதில் போதும், இது 9th 10th வருது, சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா போடுங்க. இப்போ 2026 வரக்கூடிய குரூப் 4க்கும் குரூப் 2 எக்ஸாமுக்கும் நம்ம இப்போயே நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து 3 கொஷின் வருதுன்னா அது நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிற எல்லாருமே அதில் 3 கொஷினுக்கும் மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3 கொஷினுக்கும் கரெக்டான ஆன்சர் அட்டன் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி எல்லோரும் வேறு மற்றவங்களும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.